மக்களுக்கு தெரிய வைக்கிறோம். அவருடைய செயல்பாடுகளை நீங்க இது வரைக்கும் உண்மையே பேசணும். ஏற்கனவே இருக்கிற தலைவர்களுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருந்திருந்தா நாங்க தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை பேசுறீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் காமராஜரை பேசுறீங்கல்ல, இதெல்லாம் யாருக்கும் தெரியப்படுத்தல. அந்த மாதிரிதான் ஏற்கனவே இருக்கிற தலைவர்களுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருந்தா நாங்க ஏன் தெரியப்படுத்துறோம்? ஒருத்தர் புதுசா வராரு, அவர் என்னதான் பண்றாருன்னு நாங்க தெரியப்படுத்துறோம். இவ்வளவுதான். இவரை இந்த ஒரு எலெக்ஷன் வரைக்கும் புதுசா வரவரை நீங்க தெரியப்படுத்த வேண்டாம்ன்றது இல்ல. புதுசா வரவரை மட்டுமே அதாவது குறிப்பு நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. நீங்க விஜய் மட்டுமே புதுசா வரல. ஒரு நாளைக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன தமிழ்நாட்டுல கட்சிகளுக்கா பஞ்சம்? அம்மையார் சசிகலா கூட ஒரு கட்சி தொடங்கிட்டாங்க. இல்ல, இதுக்கப்புறம் நாங்க அவங்கள தேடுவோம். நான் மக்களுக்கு தெரியும். ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தில் 10 விழுக்காடு கூட நீங்க மற்ற கட்சிகள் கொடுக்கறது இல்லை. அதுதான் உண்மை. நீங்க அது உங்களுடைய ஒரு ஊடகவியலாளரா உங்களுக்கு வேற மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் ஒரு பொது பார்வையாளரா நான் சொல்றேன், விஜயோடைய கூட்டங்களுக்கு, விஜயோட பேச்சுகளுக்கு, விஜய் இன்னைக்கும் பாருங்க தன்னுடைய அலுவலகத்தை தாண்டி இன்னும் வெளியில வந்து மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் தான் விஜய். அது அவருடைய கொள்கை தலைவர்களுடைய சிலைகளுக்கு கூட அவரால் வெளியில போய் பொது இடங்களை வச்சு அவரால் எதுவும் செய்ய முடியாது. வெறும் அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்லைங்க, அவர் அதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது சினிமா நடிகரு. அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகம், வந்தா கூட்டம் கூடுது. பல இன்னல்கள் இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் உருட்டவே கூடாது. விஜயை விட அதிகப்படியான ரசிகர் கூட்டம் இருந்த இன்னல்கள் மக்களுக்கு ஒரு 40 பேர் தேவையில்லாம ஒரு 40 உயிர் இழப்புகள் ஆகுது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு நாங்க தவிர்க்கிறதுக்காக தான் அவர் வெளியில வராம இருக்கிறாருன்னு நினைங்க. சரி, இப்ப நாளைக்கு முதலமைச்சராகி விஜய் வந்து வெளியில, அது எப்படி நாளைக்கு மட்டும் மக்கள் சாக மாட்டாங்களா? அவர் வந்து நாளைக்கு மட்டும் மக்கள் சாக மாட்டாங்களா? விஜய் நாங்க டிவி முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. முதல்வர் ஆனதுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய கருத்துக்கே சொல்றேன். இப்ப அவரை நீங்க தான் முதல்வர் ஆவறாருன்றீங்க, நாங்க சொல்லல. நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய்க்கு 40 விழுக்காடு வாக்கு இருக்குது, 30 விழுக்கு நாங்களா போய் சொல்லிட்டு இருக்கோம். நாங்களா டிவில காட்டிட்டு இருக்கோம் இவ்வளவு விழுக்காடு. நீங்க சொன்னாலும் சரி, நாங்க சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். அதுதாங்க நான் சொல்றோம். மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை தான் ஊடகங்களுக்கு இருக்கு. ஊடகங்களுடைய பணி என்பது 4ஆம் தூண் சொல்றாங்க. இந்தியா ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகத்தை பாக்குறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த கடமையை சரியா செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்க எனக்கு உரிமை இருக்குது. அதை நீங்க ஆதாரப்பூர்வம் மறுத்துட்டு போங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, விஜய் ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர். அதையெல்லாம் தாண்டி இருங்க. ஒரே விடயம், நீங்க விஜயை விட 100 மடங்கு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் தான் விஜயகாந்த். நீங்க விஜயகாந்தும் சினிமா நடிகராக இருந்து தான் வெளியே வந்து அரசியலுக்குள்ள வந்தாரு. ஆனால் விஜயகாந்த் முழுக்க களத்தில் நின்னாரா இல்லை? எல்லா இடத்திலையும் எல்லா விஷயங்களும் பொது பிரச்சனைக்காக நின்னாரா இல்லைங்களா? ஏன் விஜயகாந்தோடைய கூட்டங்களை ஏன் சாவு எதுவும் விழல? ஏன் விஜயகாந்தோடைய கூட்டங்கள்ல இந்த மாதிரியான நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஏன் எழல? விஜயோட கூட்டங்கள் இது